أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாரையும் பெற்றெடுத்திராத யாராலும் பெற்றெடுக்கப்படாத வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான மாக்களாக இருந்த மக்களை மனித புனிதர்களாக மாற்றி சொர்க்கத்தின் வாயிலை காட்டி தந்து துனியாவில் நமக்காக மன்றாடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து நாளை மறுமை நாளில் மஹ்ஷரில் மன்றாட தகுதியான ஒரே ஹபீப், ஒரே ரசூல், நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சீனங்கோட்டை ஃபாசியா ஜும்மா பள்ளிவாசலில் வருடா வருடம் நடைபெற்று வரக்கூடிய அல் குத்துபுல் அக்பர் வல்கோதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனாகிப் வைபவத்தில் இந்த வருடம் நான் நினைக்கிறேன் இன்றைய நாள் 3வது நாள் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுக்காக வேண்டி என்னை அழைக்கும் போது அழைப்பையும் தலைப்பையும் தந்தார்கள். எனவே அந்த தலைப்புக்கு ஏற்றால் போல்தான் நான் பேச வேண்டும். இந்த சபையிலே, இந்த கூட்டத்திலே இருக்கும் இஹ்வான்கள் இதை பேசினால் நன்றாக இருக்கும், அதை பேசினால் நன்றாக இருக்கும் என்று பல எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் தோன்றலாம். இருந்தாலும் என்னை அழைத்தவர்கள் என்ன தலைப்பை தந்தார்களோ அத்தலைப்பிலே நான் உரையாற்ற வேண்டும். எனவே குறிப்பிடப்பட்ட நேரத்துக்குள் என்னால் முடிந்த அளவு இந்த அவையிலே என்னென்ன சொல்ல வேண்டுமோ அவைகளை சொல்ல அல்லாஹ்விடத்தில் உதவியை நாடியவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வு முடியும் வரை என் நாவிலிருந்து வெளியாக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த இஹ்வான்களுக்கு பிரயோஜனமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருளட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, இன்றைய நாளில் எனக்கு தரப்பட்ட தலைப்பையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஷாதுலியா தரீகாவுக்கு எதிரான வாதங்களும் அதற்குரிய பதில்களும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஷாதுலியா தரீகாவுக்கு எதிரான வாதங்களும் அதற்குரிய பதில்களும் என்பதுதான் இன்றைய நாளுடைய தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரை கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டும், நீளமாக பேச வேண்டும். இருந்தாலும் தரப்பட்ட நேரமோ கொஞ்சமான நேரம்தான். அந்த நேரத்துக்குள் முடிந்த ஒரு சில ஷாதுலியா தரீகாவுக்கு எதிரான வாதங்கள் என்ன, சொல்லப்படக்கூடிய குறைகள் என்ன, அதற்குரிய பதில்கள் என்ன என்பதை முடிந்த அளவு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தலைப்பு உண்டு. இன்று உலகத்திலே பலவிதமான தரீகாக்கள் இருக்கிறது. அந்த தரீகாக்களிலே மிக முக்கியமான தலைமை வாய்ந்த சில தரீகாக்கள் உண்டு. அதிலே காதிரியா தரீகா, ஷாதுலியா தரீகா, ரிஃபாஇயா, அதே போல நக்ஷபந்தியா, சுஹ்ரவர்தியா என்று பலவிதமான தரீகாக்கள் உண்டு. இந்த தரீகாக்கள் எல்லாம் முதலாவது ஷாதுலியா தரீகாவுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய வாதங்கள் அல்லது எதிர்ப்புகள் என்று சொல்வதற்கு முன்னால்
பொதுவாகவே தரீகாக்கள் என்பது, தஸவ்வூஃப் என்பது, அதற்கு என்ன எதிர்வாதங்கள் இருக்கிறது, அந்த எதிர்வாதங்களுக்குரிய பதில்கள் என்ன என்பதை முதலாவது ஞாபகப்படுத்தி கடைசியாக நம்முடைய இந்த ஷாதுலியா தரீகாவுக்கு சொல்லப்படக்கூடிய எதிரான வாதங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். நன்றாக கவனித்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சில தெளிவுகள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹு தஆலா அப்படியான வார்த்தைகளாக என்னுடைய வார்த்தைகளை அல்லாஹு தஆலா ஆக்கி அருளட்டுமாக. முதலாவதாக நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பொதுவான விடயம் உண்டு. இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறதே, இந்த தீன் மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு தூண் அல்ல, அல்லது இரண்டு தூண் அல்ல. மாறாக சொல்ல போனால் இந்த தீனுல் இஸ்லாத்துடைய அர்க்கான்கள் 3. அர்க்கான்கள் என்றால் ருக்குன் என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டு. கட்டாயம், கடமைகள், தூண்கள் என்ற அர்த்தம் என்று பலவிதமாக சொல்லப்படுகிறது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஹ்வான்களே, சகோதரர்களே. இந்த தீனுல் இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த இந்த தீனுல் இஸ்லாம் 3 தூண்கள் உடையது. யாராவது ஒருவர் இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்பது 3 தூண் உடையது அல்ல என்றால் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மனிதனுக்கு தீனுல் இஸ்லாத்தை பற்றி தெரியாது. நீங்கள் எப்பொழுதும் சொல்லுங்கள், யார் கேட்டாலும் சொல்லுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தீன் 3 தூண்களை அடக்கி கொண்டது. காலி சோலையிலே நடைபெற்ற மனாகிபு தமாமுடைய வைபவத்திலே கலீபத்து ஷாதுலி ஹசன் நதீமி ஹஸரத் அவர்கள் அழகாக அந்த தூண்களை ஆரம்பித்தார். ஆனால் அவர் மனதிலே இருக்கக்கூடிய சில மனக்குமுறல்களை வெளிப்படுத்தினார். நான் முடிந்ததன் பின்னால் சொன்னேன், அல்லாஹு தஆலா இன்றைய நாளில் உங்களுடைய நாவிலே இருந்து நல்ல பல தகவல்களை வர வைத்தான். துரதிர்ஷ்டவசமாக அன்றைய நாள்ல மைக்கு சரியாக இல்லை. வெளியிலே இருந்தவர்கள் தெளிவாக கேட்டார்கள், உள்ளே இருந்தவர்களுக்கு சரியாக புரியவில்லை. நாங்க ஏதோ பக்கத்தில் இருந்ததுனால நல்லா வழங்கி கொண்டோம். அன்று ஆரம்பித்த அவர் நல்ல தகவல், நல்ல விடயம். நான் சொன்னேன், சீனங்கோட்டையிலும் இதை சொல்ல வேண்டும் என்று நான் அவரிடத்தில் படித்தேன். முதலாவதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த தீனுல் இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுது, நோன்பு பிடித்து, ஜகாத்தை கொடுத்து, ஹஜ்ஜை கொடுத்தால் நான் பரிபூரணமான தீனில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உட்கார்ந்து இந்த தீனை எங்களுக்கு படித்து தர வந்தார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நான் நீளமாக போக இல்லை, அதுக்குள்ள போனா என் சப்ஜெக்ட் கொஞ்சம் அங்கலிங்கள போயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். இஸ்லாம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜகாத்தை கொடுப்பது, கலிமாவை சொல்வது, ஹஜ் செய்வது. உடனே சொன்னாங்க, சரியா சொன்னீங்க நீங்க. இரண்டாவதாக கேட்டாங்க, ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார நம்புறது, ரசூல்மார நம்புறது, வேதங்களை நம்புறது, மறுமை நாளை நம்புறது. சரியாக சொன்னீர்கள், நல்லா கவனிங்க. மூணாவது கேட்டாங்க, இஹ்சான் என்றால் என்ன? சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹுவை வணங்குவது, அவனை காண்பது போல் வணங்குவது, அவனை நீங்க காணாவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் இபாதத்து செய்வது என்று சொன்னதும் அந்த வந்தவர் எழும்பி போனார் இல்ல. அதுக்கப்புறம் மறுமை நாள் அடையாளத்தை பத்தி கேட்டாங்க, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க கேட்டாங்க, வந்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், வந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியல என்று சொன்னதும் நல்லா கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எதற்கு வந்தார்கள் தெரியுமா? உங்கள் தீனை, உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்பிக்க வந்தார். இப்ப இதுல இஸ்லாத்தை பத்தி கேட்டாங்கல்ல, அதுதான் ஃபிக்ஹ், ஷரியத்துடைய சட்டங்கள். ஈமான பத்தி கேட்டாங்கல்ல, அதுதான் அகீதா. இஹ்சான் என்றா ஒன்று கேட்டாங்கல்ல,
அதுதான் தஸவ்வுஃப், தரீகா, சூஃபிசம். ஒருத்தன் சொல்றான் எனக்கு இஸ்லாத்துல மட்டும் நான் இந்து கொள்றேன்டா, அவனுக்கு மார்க்கத்துல ஒரு தூண்டானி இல்ல. நான் ஈமானும் எனக்கு இருக்குது, நம்பிக்கை கோட்பாடுகளும் இருக்கிறது, அப்ப உனக்கு 2 தூண் தான் இருக்கிறது. மூணும் இருந்தால்தான் பரிபூரணமான தீனுடன் 3 தூண்கள் தீனுக்கு இருக்கிறது. அந்த மூளையும் உள்ளடக்கியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த சபை சொல்லுங்கள், நாம் ஈமானிலும் இருக்கிறோம், இஸ்லாமிலும் இருக்கிறோம், இஹ்சானிலும் இருக்கிறோம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்துக் கொண்டு சொன்ன இந்த 3லும் நாம் இருப்பதினால் அல்ஹம்துலில்லாஹ் பரிபூரணமான தீனில் நாம் இருக்கிறோம். சில பேருக்கு அகைதா பிடிக்கும், ஷரியா பிடிக்கும், ஷரியத்துடைய சட்டங்கள் பிடிக்கும். எங்களுக்கு தஸவ்வுஃப் பிடிக்காது. தஸவ்வுஃப் பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? இல்ல எங்களுக்கு சாதுலியாக்காரர் பிடிக்காது, காதுரியாக்காரர் பிடிக்காது. நீங்க சாதுலியாக்காரரையும் காதுரியாக்காரரையும் நீங்க பிடிக்கலன்னு சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீனில் ஒரு தூண் உங்களுக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான் உண்மை. ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு இந்து மத சகோதரர் இன்னும் ஒரு இந்து மத சகோதரத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கப்படக்கூடிய ஆளிக்கிறார் இல்ல, நான் நினைக்கிறேன் ஒரு சினிமா பிரபல்யமாக இருக்கணும் அல்லது ஒரு படித்த பண்டிதராக இருக்கும், 2ல் ஒன்றாக இருக்கணும். இந்த காலத்துல சினிமாவுல உள்ளவங்க சொல்றத சில பேருக்கு வேத வாக்கு மாறி, பாப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, மிம்பர்ல சொன்னா கேட்க மாட்டாங்க. சில பேர் அப்படி முஸ்லீம்களும் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எங்க படிச்சீங்க? நாங்க இந்த படத்துல படித்தோம். படம் என்பது, சினிமா என்பது வேத வாக்கு போல் இன்று மக்களுக்கு மாறி இருக்கிறது. ஒரு சினிமா நடிகனோ ஏதோ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு இந்து மத சகோதரர், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவரிடத்துல இன்னும் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? நல்லா கவனிங்க. சூஃபிசம் என்றால் என்ன? நல்லா கவனிங்க. சூஃபிசம் என்றால் என்ன? தஸவ்வுஃப் என்றால் என்ன? அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நான் சிரிச்சேன். இவனையெல்லாம் ஒரு அறிவாளி என்று நீ முன்னால உட்கார வச்சு கேள்வியெல்லாம் கேட்கிறியே. என்ன தெரியுமா சொன்னார்? சூஃபிசம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் பேசும் மக்களினால் முஸ்லீம்கள் கெட்டு போனது. அல்லாஹு அக்பர். நல்லா கவனிங்க. எப்படி? தமிழ் பேசும் மக்களினால் இஸ்லாமிய சமுதாயம் கெட்டு போனதுதான் தஸவ்வுஃப். நான் அவரை பார்த்து சொல்கிறேன், நீங்க யாரு தெரியுமா? தமிழ் பேசும் வஹாபிகளினால் கெட்டு போனவர் நீங்க. நீங்கள் படித்தவர் அல்ல. தயவு செய்து நீங்கள் ஒரு பண்டிதர் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் யார் என்று கேட்டால், தமிழ் பேசும் வஹாபிகளுடைய பேச்சை கேட்டு நாசமாகிய ஒருவன். ஏன் தெரியுமா இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க? இந்த சூஃபிசம் என்றா தஸவ்வுஃப் என்றா என்ன தெரியுமா அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க? இந்த ஜியாரத்து கிட்ட இருந்து கொண்டு ஃபாத்திஹா ஓதுராக்கள் தான் தஸவ்வுஃப். வருஷம் கந்திரிய கொடுக்கிறது தான் தஸவ்வுஃப். வருஷம் கந்திரிக்கு கொடியை ஏற்கிறது தான் தஸவ்வுஃப். முதலாவது தஸவ்வுஃபுடைய வரை விளக்கணம் அவருக்கு தெரியாது. தஸவ்வுஃப் என்பது இந்தியாவில 100 வருஷத்துக்கு முன்னால 150 வருஷத்துக்கு முன்னால அல்ல, சஹாபிகள் ஒவ்வொருவரும் தஸவ்வுஃப் என்ற பெயர் இல்லாவிட்டாலும் எப்படி அகீதாவுல இருந்தாங்களோ ஷரியாவுல இருந்தாங்களோ ஒவ்வொரு சஹாபிகளும் சூஃபிகளாகவே வாழ்ந்தார்கள். சூஃபிசத்துக்கு நிறைய வரை விளக்கணம் இருக்கிறது. அதுல சிம்பிளான ஒரு லேசான வரை விளக்கணம் சொல்லவா? இதை விட அழகாக ஒன்று பார்க்க முடியாது. சூஃபிசத்துக்குரிய வரை விளக்கணம் என்ன தெரியுமா? அஸ்ஸூஃபி மன் ஸஃபா கல்புஹு. சூஃபி என்றால் யாரு தெரியுமா? உள்ளம் சுத்தமான மனிதன். உள்ளம் சுத்தமான மனிதன் என்றால் என்ன தெரியுமா? உள்ளத்துல குரோதம் இல்ல, ஹசது இல்ல, வஞ்சகம் இல்ல, கெட்ட எண்ணம் இல்ல, முகஸ்தூதி இல்ல, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யற எண்ணம் இல்ல. இவன் யாருப்பா? இவன் சூஃபி. சமீபத்தில் ஒரு நாள் இந்த சீனங்கோட்டையில அந்த ஹவுலுக்கிட்ட நான் உது எடுத்துக் கொண்டிருந்தேன். 2-3 வாலிபர்கள் பேசிக்கொள்றாங்க.
மச்சான் ட்ரிப் கொண்டு போவோமா அப்படின்னு சொன்னதோட யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உது செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப யார் யாரடா கூட்டு போறது அப்படின்னு பேசிக்கொள்றான். பேசிக்கொள்ளும் போது உதாரணமா சொல்லுவேன், முகமதை கூப்பிடுவோம், ஹாமித கூப்பிடுவோம், அகமத கூப்பிடுவோம், சும்மா நான் சொல்றேன் சரியா, இப்ராஹிம கூப்பிடுவோம். அப்போ அவன் வானம், அவன் சூஃபி, அவனு வானம். நல்லா 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 கவனிச்சுக்கோங்க. அவன் சூஃபி வாப்பா, அவன் வானம். சூஃபி என்றால் சிறுவர் முதல் முதியவர் வரை உலகத்தில் அறிவுள்ள எல்லோருக்கும் தெரியும். சூஃபி என்றால் நல்லவன், சூஃபி என்றால் நல்லவன். எப்படி சொல்றாங்க? அப்போ அவனை கூப்பிடாதீங்க, அவன் சூஃபி வாப்பா. அவனை கூப்பிட்டா இன்றைக்கு ட்ரிப்ல வைத்து எங்களுக்கு பாட்டு பாடவுமேலா, டான்ஸ் ஆடவுமேலா, வேஞ்ச போகும்போது அவன் பாட்டு போட விட மாட்டான். அப்ப என்ன, உலகம் உலகம் தெரிந்து வைத்திருக்கிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சூஃபி என்றா கெட்டவன் இல்லவாப்பா, நல்லவன், நல்ல குணம் உள்ளவன், பாவம் செய்யாதவன், தவறு செய்யாதவன். இந்த ஈரானுக்கு பிரச்சனை வந்த டைம்ல அப்படியே பேசினா சும்மா போயிரும் இல்லையா, டைம் முடிச்சிரும் வேணும். ஈரானுக்கு பிரச்சனை வந்த டைம்ல ஆங்கிலம் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், நம்ம சொல்றோம்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய, சைனால இருக்கக்கூடிய, ஜப்பான்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரு பேச்சு பேசினாங்க. ஒரு கம்பை எடுக்கிறாங்க, சுன்னி உடைக்கிறாங்க, உடைபடுது. இன்னமொண்டு வஹாபி உடைக்கிறாங்க, உடைபடுது. ஷியாஇ உடைக்கிறாங்க, உடைபடுது. அதுக்கப்புறம் சலஃபி உடைக்கிறாங்க, உடைபடுது. அதுக்கப்புறம் எல்லா கம்பையும் வச்சு முஸ்லிம் உடைச்சு பார்க்கிறாங்க, உடைக்க மாட்டாங்க. முஸ்லிம் நாங்க இருந்தா போதுமே, எதுக்குங்க சூஃபி என்ற ஒரு பட்டம், தஸவுஃப் என்ற ஒரு பட்டம் கொடுக்கணுமா? நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா குர்ஆனில முஸ்லிம்களை முஸ்லிம்கள் என்று மட்டும் அழைக்கல. அல்லாஹு தஆலா குர்ஆனில சாபிகீன்கள் என்று சில முஸ்லிம்களை அழைக்கிறான், முகர்ரபீன்கள் என்று சில முஸ்லிம்களை அழைக்கிறான், சாதிகீன்கள் என்று சில முஸ்லிம்களை அழைக்கிறான், சுஹதா என்று சில முஸ்லிம்களை அழைக்கிறான், சாலிஹீன்கள் என்று சில முஸ்லிம்களை அழைக்கிறான், அவ்வலீன்கள் என்று சில முஸ்லிம்களை அழைக்கிறான், ஆகிரீன்கள் என்று சில முஸ்லிம்களை அழைக்கிறான். அதே போல முஹ்பிதீன் என்றும் அல்லாஹ் அழைக்கிறான். இப்ப அல்லாஹ் இவ்வளவு பேர் போட தேவையில்லை. சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் என்று அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே வார்த்தை முஸ்லிம்கள் என்று சொல்லி இருக்கலாமே. அல்லாஹ் படைச்சவன், ராசிக்கு ஹாலிக்கு அவனுக்கு தெரியும், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரே சமம் அல்ல. அவர்கள் நெருக்கமானவங்க இருக்கிறாங்க, சூஃபிகள் இருக்கிறாங்க, சாலிஹீன்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இன்னும் நல்லா விளங்கிக்கோங்க. சில பேர் சொல்றாங்க ஏன் இப்படி மக்கள் பிரியணும், ஏன் இப்படி மக்கள் பிரியணும், எல்லாத்தையும் ஒரே நலப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா சரிதானே, எல்லாம் ஒன்றுக்குள்ள இருந்துட்டா வேலை முடிஞ்சிருதானே, எதுக்கு போட்டு இவ்வளவு பிரிவுகள், இவ்வளவு குழப்பங்கள்? ஒன்றை நல்லா விளங்கிக்கோங்க அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்று எந்த முஸ்லிமும் ஆதரவு வைக்க மாட்டாங்க. ஆனால் துரதிஷ்டவசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஸ்லிம்கள் ஏண்ட உம்மத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவங்க 73 கூட்டமாக பிரியும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியும் என்று சொன்னதற்கு பின்னால யாராலையும் அதை ஒட்ட வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியும் என்று சொல்லிட்டாங்கல்ல. அப்ப நான் சப்ஜெக்டுக்குள்ள வார அந்த இந்து மத சகோதரர் சொல்றாரு, இந்தியாவில இருந்து தமிழ் பேசுற மக்கள் தான் இந்த சூபிசத்தை கொண்டு வந்தாங்க. இமாம் கஸ்ஸாலி என்ன இந்தியாலயா பிறந்தாரு? இமாம் கஸ்ஸாலி இந்தியால பிறந்தாரு. இமாம் ஜுனைதுல் பக்தாதி இந்தியாவிலேயா பிறந்தாரு? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இந்தியாலயா பிறந்தார்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்தியாவிலேயா பிறந்தார்? சூபிசத்துடைய அத்தனை அறிஞர்களும் இந்தியாலயா பிறந்தாங்க. நவீன காலத்துல எல்லோரும் நவீன கொள்கைவாதிகள் ஷேகுல் இஸ்லாம் என்று பாராட்டக்கூடிய, நாங்க சொல்லலவாப்பா, இப்னு தைமியா ஃபத்தாவா இப்னு தைமியாவுல தனி ஒரு ஜுஸு, தனி ஒரு கிதாபு. எதுக்கு? தஸவுஃப் சூபிசத்துக்கு தனி கிதாபு. அவர் என்ன தமிழ் பேசுற இந்தியா? அதனால பொதுவான ஒரு குற்றச்சாட்டு உண்டு, சூபிசம் என்பது ஏண்ட வாப்பா உங்களோட வாப்பா எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது,
என்று தப்பாக நினைக்கிறார் என்றால் அவருக்கு உலக வரலாற்றில் எந்த அறிவும் இல்லை. ஹிஜ்ரி 130 தாண்டும் போதே சூஃபி என்ற பேரு உருவாகிவிட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாலே எல்லாரும் தஸவுஃபோட இருந்தாங்க. ஹிஜ்ரி 600 வரும் வரை எல்லோரும் சூபிசத்தில் இருந்து கொண்டிருந்தாங்க. ஹிஜ்ரி 600க்கு பின்னால சூபிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் உருவாகிறார்கள். எனவே சூபிசம் என்பது, தஸவுஃப் என்பது புதிய ஒரு சப்ஜெக்ட் இல்லங்க. அது ஹதீஸ் ஜிப்ரீலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஒருவர் சூபிசத்தை, தரீகத்தை, தஸவுஃபை புதிசாக வந்திருக்குது என்று சொல்றாருன்னா அவருதான் புதிசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். சூபிசம் வரல, அவர் புதிசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எனவே சூபிசம் என்பது முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், அது இஸ்லாத்துடைய அடிப்படையில் உள்ளது. அதை விளங்கிக் கொண்டுதான் நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக்கி நல்லவர்களாக மாறும். சமீபத்துல 2 நாளைக்கு முன்னால ஒருத்தர் கேட்டார், ஹஜரத் எதையும் செய்ய முடியல, கண்ணூறு. ஒருத்தனுக்கு வெள்ள உடுப்பொண்ட உடுத்துட்டு ரோட்ல போக முடியாது. அடுத்த நிமிஷம் பராசன் கிழிஞ்சு காட்டுல இருக்கிறான். ஏன் காரணம்? ஒரு பைக் ஒன்று எடுத்துட்டு பசுந்தா ஓட முடியல. போயிட்டு வரும்போது பைக்ல ஒன்று வச்சாகி அல்லது பைக் இறுகி நிக்குது. ஒரு நல்ல வாகனத்தை எடுத்துக்கொண்டு புதுசா ஓட முடியல. ஏன் தெரியுமா? அவளோ கண்ணூறு தான். கண்ணூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்குது உண்மையானது. நல்லா விளங்கிக்கோங்க. கண்ணூறு எதனால வருது தெரியுமா? ஒருத்தன் உண்ட பாத்தத்தோட வராது, பாத்தத்தோட கண்ணூர் உண்டாகாது. கண்ணூர் எப்ப வரும் தெரியுமா? ஒருத்தன் உண்ட பொறாமையோட பார்த்தா தான் கண்ணூர் வரும். அப்பாடா அவன்கிட்ட இருக்குது, எனக்கிட்ட இல்லையா சோழி முடிஞ்சது இல்லையா? இந்த காலத்துல நல்லா விளங்கிக்கோங்க, கண்ணூர் கூடுவதற்கு காரணம் நல்ல சூஃபிகள் இல்ல. என்ன காரணம்? எல்லாத்திலும் உள்ளத்திலும் பொறாமை, வஞ்சகம். அந்த காலத்துல அப்படி பொறாமப்படுறவங்க இல்லன்றதுனால பெருசா பயம் இல்ல. இந்த காலத்துல எல்லாரோட உள்ளத்திலையும் பொறாம. மாஷா அல்லான்னு சொல்லி புழுகினி, மாஷா அல்லா நல்ல காரம்டா, இத்தனை 2.5 கோடியாண்டு வாய் மாஷா அல்லா, உள்ளத்துல அப்படியே கேஸ்டிக்க விட பவரா இருக்கு. என்ன உள்ளம் பத்தி எரியுது. இதுக்குதான் சொல்றது தஸவுஃப்ல வாங்கோ. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, தஸவுஃப்ல இருங்கோ, தஸவுஃப படிங்கோ, அப்பதான் உங்களோட உள்ளம் சுத்தமாகும். அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், தஸவுஃபை படிப்பதும் சூஃபிசத்தில் இருப்பதும் கஸ்ஸாலி இமாம் சொன்னாங்க சுன்னத் அல்ல, முபாஹ் அல்ல, ஃபர்து ஐன். அப்பதான்டா உங்க உள்ளம் சுத்தமாகும். உண்டை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இர்ஷாதுல் லிபாத் பாடம் நடத்தினேன். அந்த பாடத்துல ஃபஸ்லுன் ஃபி ஷிர்கில் அஸ்கர் என்ற ஒரு பாடம் உலமா கலிக்கிறாங்க. ஃபி ஷிர்கில் அஸ்கர், சின்ன சிறுக்கு, அதுதான் பாடம். அந்த பாடத்துல பேர் என்ன? சின்ன சிறுக்கு. அதை எடுத்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், உங்களோட அமல்கள் அடுத்த மனுஷனுக்கு இருந்தா நீங்க சின்ன சிறுக்குல இருக்கிறீங்க. நீங்க செய்யற அமல்கள் அடுத்தவண்ட புகழுக்காக வேண்டியாக இருந்தால் நாளை மறுமை நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாதா முனாதின், ஒரு அழைப்பாளர் வருவார். யாரெல்லாம் உலகத்துல அடுத்த மனிதனுக்காக வேண்டி அமல் செஞ்சானோ, நீங்க நிறைய அமலோட வந்திக்கிறேன்னா மாஷா அல்லாஹ், நிறைய அமல் உங்ககிட்ட, நீங்க அமல யாருக்கு செஞ்சோ அவர்கிட்ட போய் கூலி எடுத்துவோங்க. இல்ல ரப்பு, நான் உனக்காக வேண்டித்தான் செஞ்சேன், நீ எனக்காக வேண்டி செய்யல. ஓண்ட உள்ளத்துல இருந்தது அவ்வளவு முகஸ்தூதி. நீ தொழுது அடுத்தவனுக்காக, நீ சதகா கொடுத்தது அடுத்தவனுக்காக, நீ இபாதத்து செஞ்சது அடுத்தவனுக்காக, நீ ஹஜ்ஜுக்கு போனது அடுத்தவனுக்காக, நீ உம்ரா செஞ்சது அடுத்தவனுக்காக. அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, இது இல்லாமல் போகணுமா? தஸவுஃபுக்குள்ளவா, திக்ருக்குள்ளவா, தஸவுஃப்ல இரு. உன் உள்ளத்துல முகஸ்தூதி வராது, உன் உள்ளம் சுத்தமாகும். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கிப்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் உள்ளத்துல ஒரு கடுகு பிரமாணமாவது பெருமை இருந்தால் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சும்மா 5 நேரம் தொழுதுட்டு 5 நேரம் இபாதத் செஞ்சுட்டு நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், ரசூலை நம்பி இருக்கிறேன்,
ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. உள்ளம் பரிசுத்தமாகும் ட்ரீட்மெண்ட் தஸவ்வுஃபில் தான் இருக்கிறது. உலகத்தில் வேற எந்த வழியாவது காட்டுங்கள். அப்ப சூஃபிசம் என்றது இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொன்னது போல அது ஃபர்து ஐன், எல்லோருக்கும் தேவை. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். நாங்க அந்த வழியில இருக்கிறோம். அதுலயும் ஒரு கவலை, அதையும் சொல்லித்தான் ஆகும். என்று கேட்டா சிலவன் தஸவ்வுஃப்ல தான் இருப்பான், திக்ரிலையும் இருப்பான், எல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பான், தஸவ்வுஃப நல்லா உள்ளத்திலே ஏந்தி கொண்டு இருப்பான். அவனுக்குள்ள போட்டி, நீ முந்தி நான் பிந்தி. இன்றைக்கு அவன் முந்திட்டான்ல, அடுத்து அவனை விடக்கூடாது. நாங்க தஸவ்வுஃப்ல இருக்கிறோம். நல்லா விளங்கிக்கோங்க. இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், கௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உலகத்திலே இந்த தரீக்கத்துகளை உருவாக்கி உலகமெல்லாம் இந்த தரீக்கத்தை உருவாக்கி வச்சது வருடா வருடம் மனாகிபில வந்து நாங்க நல்லா மாஷா அல்லாஹ்ண்டு சாப்பிட்டோம் என்று சொல்வதற்கல்ல. நாளை மறுமை நாளில் நீங்கள் அபுல் ஹசன் ஷாதுலி இமாமை சந்திக்கும் போது ஏண்ட வயிறு நரம்பினோ இல்லையோ, ஏண்ட உள்ளம் உங்களால சுத்தமானது, அல்ஹம்துலில்லாஹ். ஏண்ட உள்ளத்தை நீங்கள் தந்த தரீக்கினால், தரீகாவினால், தஸவ்வுஃபுடைய வழியினால நான் சுத்தமாக்கிக் கொண்டேன் என்று நன்றி சொல்ல தயாராகுங்கள். நான் சாப்பிட்டேன், என் வயிறண்டா நல்லா நிறைஞ்சிச்சு, ஓப்பனான சொல்றேன். யாரும் என்ன தப்பா நினைக்க வேணும், யாரும் தப்பா நினைக்க வேணும். தஸவ்வுஃப் நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை வச்சு உள்ளத்தை சுத்தமாக்குங்க. ஒருத்தல முன்னால அனுப்புங்க. உங்களை விட வயசுல குறைஞ்சொத்த முன்னுக்கு வந்தா உங்களுக்கு பொறாம வருதுன்னா அவங்க உள்ள சுத்தம் இல்லை. ஏந்த மாணவன் எனக்கு முன்னால எழுப்பி என்னை விட அழகாக பேசுறானா, நான் சந்தோஷப்பட்டால் தான் ஏந்த உள்ளம் சுத்தமான உள்ளம். அதை பார்த்து பொறாமப்பட்டா ஏந்த உள்ளம் சுத்தமான உள்ளம் அல்ல. தஸவ்வுஃபை வைத்து என்ன அடைய வேண்டுமோ அதை அடையல. சில பேர்கள் இந்த தஸவ்வுஃபுக்கு இன்னும் குறை சொல்றது பல காரணங்கள். டைம் முடிய போகுது. இப்ப நாங்க ஷாதுலியா த்ரீகா சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். எடுத்துக்கொண்டு வந்தது நிறைய, ஆனா இதிலே பல நேரங்கள் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுல முடிஞ்ச அளவு சில செய்திகள் உங்களோட ஞாபகப்படுத்திக் கொள்றேன். முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஷாதுலியா தரீகாவில் இருக்கக்கூடிய நமக்கு சில குறைகள் சொல்லப்படுகிறது. ஷாதுலியா தரீகா என்பது அந்த காலத்துல இருந்து நீங்க நல்லா விளங்கிக்கோங்க, ஷரீஅத்தும் தரீகத்தும் ஜம்உ செஞ்சு சேர்த்த ஒரு வழிதான் ஷாதுலியா என்பது. ஷாதுலியா தரீகாவில் இருக்கக்கூடிய நமக்கு சில குறைகள் சொல்லப்படுகிறது. முதலாவது ஒரு குறை என்னன்னு கேட்டா, இந்த தரீகத்துல இருக்கிற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஷரியத்து இல்ல, அப்படி ஒரு கதை சொல்லப்படுது. ஷரியத்து இல்லாதவனை வச்சுக்கொண்டு நீங்க ஷாதுலியாவுக்குள்ள சேர்த்துக்கொண்டு கஷ்டப்படவான. ஷரியத்துல இல்லையோ அவனை தூக்கி ஊற போட்டுருங்க. நானாக இருந்தாலும் ஷரியத்துக்கு முரணாக நடந்தால் என்ன கூப்பிட்டு விளக்கம் கேளுங்க. அதுல நீங்க இப்படி நடந்தீங்க இல்ல, அதுதான் மார்க்கம். சாராயத்தை குடிக்கும் போது ஹஜ்ரத் நீங்க ஏன் சாராயம் குடிச்சீங்க, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சும்மா வாயில வந்துட்டு எனக்கு இல்லையா, சாராயத்தை குடிச்சீங்க இல்ல அது ஹலால்னா தூக்கி வீசிருங்க. அவர் செஞ்சாரு அதனால நாங்க செய்வோம், இவர் செஞ்சாரு அதனால நாங்க செய்வோம் என்று யாருக்கும் சப்பக்கட்டு கட்ட ரெடியாக வேண்டாம். ஷரீஅத்து இல்லையா அவன் சூஃபியும் அல்ல, தஸவ்வுஃபில் உள்ளவனும் அல்ல, ஷாதுலியா தரீகத்தில் உள்ளவனும் அல்ல. எங்கேயாவது நாங்க மக்ரிபு பிறகு வலிஃபா யாகூத்தியா ஓதோனும், சுபஹு பிறகு வலிஃபா யாகூத்தியா ஓதோம். எங்கேயாவது கலீஃபா நாங்க சொல்லிக்கிறா சுபஹு தொழாமல் வலிஃபா யாகூத்தியா ஓதுங்கன்னு எங்கேயாவது சொல்லிக்கிறா, நாங்க மக்ரிபு தொழாம வலிஃபா யாகூத்தியா ஓதுங்கன்னு எங்கேயாவது சொல்லிக்கிறா? மக்ரிபு தொழாமல் வலிஃபா யாகூத்தியாவை ஓதுறது ஹராம். அவங்களுக்கு ஃபர்லான தொழுகையை கலாவாக்கி போட்டு நீங்க எந்த அமலை செய்தாலும், நீங்க எந்த அமலை செஞ்சாலும் சரி, ஃபர்ல் கலாவா தொழல்ல, இன்னும் தொழல்ல நீங்க அப்படி உட்கார்ந்து நான் திக்ர் செய்ய போறேன், முதல்ல தொழு. இதுதான் எங்களுக்கு மஷாயிஹ்மார் சொல்லி தந்தது, இமாம் ஷாதுலி நாயகம் சொல்லி தந்தது, அபுல் அப்பாஸ் அல் முர்சி நாயகம் சொல்லி தந்தது, யாக்குத்துல் அரிஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்தது, இப்னு அத்தாஇல்லாஹி சிக்கந்தரி எல்லோரும் சொல்லி தந்தது. ஷரீஅத்து ஷாஃபி இமாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, நீ சூஃபியாக்களோட காலையில உட்கார்ந்தா நீ அந்தியாகும் போது பைத்தியக்காரன் ஆயிடுவேன்.
இதை வச்சு கொண்டு சொல்றாங்க என்ன, இமாம் ஷாஃபியே சூஃபிசத்தை ஏசிக்கிறாங்களே, இவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிய போல. அதே ஷாஃபி இமாம் இன்னும் ஒரு இடத்துல சொன்னாங்க என்ன தெரியுமா, துனியாவில் இந்த மக்களிடத்தில் எனக்கு பிடித்தது 3 விடயம், அதுல நம்பர் 1 என்ன தெரியுமா, சூஃபியாக்களோட உட்கார்ந்து இருக்கிறதுடா. ஷாஃபி இமாம் அப்ப காலையில் உட்கார்ந்தா அந்தியாம்போது பைத்தியம் பிடிக்கும்னு யார சொன்ன தெரியுமா, ஷரீஅத் இல்லாமல் தஸவ்வுஃப் பேசுறவங்க. சில பேர் சொல்ல சொல்லுதா ஒப்பனா சொல்ற மனுஷங்க, அல்லாஹ் பாதுகாக்கட்டும் எங்களை. தொழுதா இல்ல, நான் தொழல, எங்க நான் மக்கால போய் தொழுதுட்டு வந்தேன், அவர் இருக்கிறது இங்கதான் ஸ்ரீலங்கால. நான் பக்தாதுல போய் தொழுதுட்டு வந்தேன், நான் ஹுமைசரால போய் தொழுது இங்கதான்டா இருந்த நீ. இல்ல அவரு பறந்து போறா, அவரு இது நான் சும்மா கதை சொல்றேன்னு நினைக்க வேணாம். சில பேரு என்னங்க பறந்து போறது, அந்த டிக்வா காத்து வந்த டைம்ல நாங்க டிப்பேண்டா புகையில வைக்கும் நிறைய காத்து, அதுல வேற இப்படி ஷரியத்தை தூக்கி எறிகிறோம், அவரை தூக்கி எறிஞ்சிரோம். நான் சொல்றேன், இந்த மனாக்கிப் வைபவத்தை உட்கார்ந்து கொண்டு சொல்றேன், ஒரு நாள் ஒரு மனிதர் முடிஞ்சு வந்து என்ற பேரை கேட்க வேணும், எங்கட பிள்ளையே நாங்க சொல்லித்தான் ஆகும். ஒருவர், ஒரு சிலர் தான், இங்க இல்ல ஒரு இடத்துல தேய்த்து உட்கார்ந்து, ஒரு வீட்டுல உட்கார்ந்து அவர் என்னோவாம் என்று கேட்க வேணும். அதெல்லாம் வக்தாகி தொழுவூர் இல்லையாம, அவரு லொஹராட்சி அசராட்சி மகரிபாட்சி தொழுவூர் இல்ல. இவரு கேட்டாம், என்ன தொழலையா, இல்ல நான் மதீனால போய் தொழுவிட்டு வரேன். என் வீட்டுலதான் நீங்க இருக்கிறீங்க, எந்த பிளைட்ல போனேன், இல்ல நான் மதீனால போய் தொழுவிட்டு வரேன். அதோட விட்டா பரவாயில்ல. அடுத்து சொன்னாம், நீங்களும் தொலைவான மோட தொழுகையை நான் போய் தொழுவிட்டு வரேன் அப்படின்னு. என்ன கோல் அதுல திப்பி ஒண்டிக்கிற, முதலாவது அவனை விட்டு வரட்டுங்க, எனக்கிட்ட அவன் இருந்தா வேற மாதிரி ஆயிரும். இல்ல அவர் அப்படியாமே இப்படியாமே, அந்த பெரியவராக எந்த பெரியவராக இருந்தாலும் ஷரியத் இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்துடைய தருவாய் நெருங்கி கொஞ்சம் மயக்கம் கொஞ்சம் தெளிவு, கொஞ்சம் மயக்கம் கொஞ்சம் தெளிவு, சஹாபிகள் எல்லோரும் உட்கார்ந்து கண்ணீரோடு இருக்கிறாங்க. கண்ணை திறக்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்ற சஹாபிகளே தொழுகையில பேணுதலாக இருந்து கொண்டோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையில பேணுதலாக நடந்து கொண்டோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே வழியில இந்த அஹ்லு பைத்துகள் எங்களை வழி நடத்தினாங்க. ஷாதுலியா தரீகாவில் உள்ள ஒத்தம் தொழுகிறல்ல, அது அவன் பிரச்சனை, தரீகத்துல பிரச்சனை இல்ல. ஷரியத்தில் அவனுக்கு ஈடுபாடு போதாண்டா அது அவன் பிரச்சனை, அது தரீகத்துல பிரச்சனை அல்ல. எனவே இந்த ஷரியத், இந்த தரீகத் எப்படிப்பட்டது, இமாம் ஷாதுலி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள், எந்த அளவுக்கு என்றால் இந்த ஷாதுலியா தரீகத் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு மனிதனுக்கு, அதாவது ஷாதுலி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொன்னார்கள், ஈமானும் இந்த சுன்னாவை பின்பற்றுவதும் கிடைத்ததை விட, ஷாதுலி இமாம் சொன்னாங்க, ஈமானும் இந்த சுன்னாவை பின்பற்றுவதும் கிடைச்சிருக்குது, இதை விட உலகத்துல கண்ணியமான எந்த ஒன்றையும் பார்க்க முடியாதுண்டா ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் துர்ரத்துல் அஸ்ரார்ல எழுதுறாங்க, ஷாதுல் இமாம் எந்த அளவுக்கு ஷரியத்தை பின்பற்றினாங்க தெரியுமா, மதீனாவுல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரவுதாவுக்கு முன்னால காலை பொழுதுல போய் நின்று கொண்டாங்க, கால்ல செருப்பு இல்லை. ஷாதுல் இமாம் சொன்னாங்க, செருப்பு இல்லாம நின்று கொண்டிருக்கிறீங்களே, உள்ள போங்களே, வெயில் அடிக்குதா இல்லையா. அவங்க ரொம்ப நேரம் நின்று கொண்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க, இல்ல எனக்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, அந்த வசனத்துக்காக வேண்டித்தான் நான் நிக்கிறேன். என்னன்னு கேட்டாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள ஈமான் கொண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம உள்ள போகவான். நான் வெளியில நிக்கிறேன், இந்த ஆயத்தை நான் பின்பற்றணும், அது எனக்குரிய ஷரியத்துக்குரிய சட்டம். நீங்க யாராவது அனுமதி கேட்டா உள்ள போறீங்க இல்லையே. ஷாதுல் இமாம் சொன்னாங்க, எனக்கு அனுமதி வராமல் நான் உள்ள போக மாட்டேன். சூடு சுட்டரிக்கிறது. ரொம்ப நேரம் நின்றதுக்கு பின்னால உள்ளே இருந்து அசரீதி சத்தம் வருகிறது, என் புள்ளையே உள்ளே வாருங்கள். துர்ரத்துல் அஸ்ரார்ல எழுதுறாங்க. அந்த நேரத்தில் கூட குர்ஆனுடைய ஆயத்தை பின்பற்றணும் நினைச்சாங்கல்ல, அப்ப மத்த நேரங்கள்ல ஷரியத்தை விட்டு கொடுப்பாங்களா? சக்கராத்தில கூட இலாஹி யா அல்லாஹ்
யா அல்லாஹ் என்ற சத்தத்தோட தான் இருந்தாங்க. சத்தம் நின்றது, சாதுல் இமாமின் மூச்சும் நின்றது. அதனாலதான் நாங்க விளங்கிக் கொள்ளணும், ஷரியத் இல்லை என்று எவனாவது ஷாதுலியா தரீகாவுக்கு சொன்னால் உங்களுக்கு பரிபூரணமான அறிவில்லை, அதுதான் அர்த்தம். இரண்டாவது இந்த ஷாதுலியா தரீகாவுல வந்து இப்படியும் சொல்றாங்க தானே சில பேரு, அல்லது இப்படியும் கதைக்கிறாங்க தானே. என்னன்னு கேட்டா, அல்லாஹ் படைப்புகளோட இறங்கி படைப்புகளோட இத்திஹாதாகிட்டான், அல்லாஹ் தூணிலும் துரும்பிலும் இருப்பதாக சொல்றாங்களாமே. அப்படி யாரு சொல்லிக்கிறது? நெட்ல கூட நான் இதை பார்த்தேன், நெட்ல கூட சில பேர் இந்த குறைய சொல்லிக்கிறார். எந்த ஷாதுலியா தரீகத்துடைய மஷாயிக்மார்களும் அல்லாஹ் இறங்கி படைப்புடன் கலந்தான் என்று யாருமே சொல்லல. சொல்ல போனால் அது மோசமான ஒரு நிலை. அப்படி எந்த தரீகத்தும் சொல்லல, ஷாதுலியா தரீகாவில எவர்களும் சொல்லல. அப்ப அதுவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதுக்கும் ஷாதுலியா தரீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மூணாவது ஒரு விஷயம், இந்த ஹலர எல்லாம் சரிதாங்க, நீங்க சொல்றது சரிதான், உண்மையிலே உள்ளத சுத்தமாக்குறதுக்கு வந்ததுதான் ஷாதுலியா தரீகா. இதெல்லாம் சொல்லி இந்த ஹலராண்டு ஒண்டிக்கிறேன், இதை நீங்க வைக்கிறீங்க, கேட்டா திக்ருன்றீங்க. ஆடுறதுக்கு ஆதாரம் கேட்டா ஆறுக்கு ஆதாரம் தரீங்க, ஆகுக்கு ஆதாரம் கேட்டா ஆகுக்கும் ஆதாரம் தரீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சரி மையத்தை வச்சு கொண்டு தாவியாவுல கொண்டு வந்து வச்சு கொண்டு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் வச்சாங்களா? வியாழக்கிழமை ராவைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோட ஹலரா வச்சாங்களா? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆஹ் ஆஹ் என்று திக்ர் வச்சாங்களா? ஆஹுக்கெல்லாம் ஆதாரம் காட்டினதுக்கு பின்னால நான் கேட்கிறேன், இது சிம்பிளான விஷயம். இப்படி யாராவது கேட்டா நல்லா சொல்லுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார். அல்லாஹ்ட திக்ர அங்கதான் செய்யணும், இங்க செய்யக்கூடாது. அந்த டைம்ல தான் செய்யணும், இந்த டைம்ல தான் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லலையே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலையே. நல்லா விளங்கிக்கோங்க, யாராவது நீங்க மையத்தை வச்சு கொண்டு திக்ரு ஹலரா வைக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் மார்க்கத்தில ஒரு நேரத்தில் திக்ரு செய்யறதுக்கு தடை போடுறார், மார்க்கத்துக்கு முரணாக நிற்கிறார். இதை சிம்பிளா உங்களுக்கு விளங்கப்படுத்தவா, லேசா விளங்கப்படுத்தவா? சதகாவ ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க. எப்ப கொடுக்க சொன்னாங்க? எதா கொடுக்க சொன்னாங்க? எப்பவும் கொடுக்கலும், எதாகவும் கொடுக்கலும். சாப்பாடா கொடுங்க, சல்லியா கொடுங்க, ஊடு கட்டி கொடுங்க, வாகனம் வாங்கி கொடுங்க, விடுதலை பிளைட் ஒன்று சரி வாங்கி கொடுங்க, இல்லையா? சதகாவ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாப்பாடு மட்டும் தான் கொடுக்க வேண்டும், வேறொரு வழியிலும் சதகா கொடுக்க கூடாதுன்னு நீங்க அதிகா இல்லையே. திக்ரும் அப்படித்தான், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செய்யலாம். சதகாவும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செய்யலாம். டித்வா புயல் வந்து சீனங்கோட்டையில எவ்வளவு வேலை செஞ்சீங்க, எவ்வளவு சதகா கொடுத்தீங்களோ பேப்பர்ல படித்தேன். சீனங்கோட்டை சின்ன பிள்ளைகள் உண்டியல் சேர்த்த சல்லி எல்லாம் கொண்டு வந்து கம்பள மக்களுக்கும் எலியோக மக்களுக்காக வேண்டியும் கொடுத்த. இப்ப டித்வா புயலுக்கு சதகா கொடுக்க என்ன ஆதாரம் என்று கேட்டா நடக்குமா? நான் கேட்கிறேன், டித்வா புயலுக்கு ரசூலுல்லாஹ் சதகா கொடுத்தார்களா? எனவே சீனங்கோட்டை மக்கள் செய்தது பிழை, மார்க்கத்துக்கு முரணானது. யாராவது சொல்ற, அரே சதகாவை எப்பயும் கொடுக்கலும், எதாகவும் கொடுக்கலும். அதேபோலதான் திக்ர வீட்டிலையும் செய்யுங்க, வியாழக்கிழமையாவும் செய்யுங்க, புதுசா ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யுங்க, மையத்தை வச்சுக்கொண்டு செய்யுங்க. சில பேர் பள்ளியில மையத்தை வச்சுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் வச்சா வருத்தம். இப்ப புதிய ஒரு ட்ரெண்டிங் போகுது தெரியுமா? உங்களுக்கு ட்ரெண்டிங் என்ன? மையத்தை வச்சுக்கொண்டு பயான். சும்மா பயான் இல்ல, 3 பேச்சாளர்கள் மையத்திங்க. சில பள்ளிகள் எப்படி தெரியுமா? சரியான சூன் நடக்குது. திக்ர் செய்வதற்கு ஆதாரம் என்ன? சில பள்ளியில காதிரியா தரிகத் பள்ளியில குல்வல்லாஹ் ஓதுவாங்க, குல்வல்லாஹு அஹத் குல்ல ஒருத்தரும் பேசிக்கொண்டிருப்பாங்க, பேசிக்கொண்டிருக்க மாட்டாங்க, எல்லாரும் குல்வல்லாஹ் ஓதுவாங்க, இல்லையா? அதெல்லாம் செஞ்ச ஆதாரம் எங்க? திக்ர் செஞ்ச ஹலரா செஞ்ச ஆதாரம் எங்க? பயான் பண்ணினதுக்கு எங்க ஆதாரம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மையத்தையாவது மஸ்ஜிதுன் நபவியில வச்சுக்கொண்டு பயான் பண்ணினாங்க. இப்ப கொடுமை போகுது, கொடுமை. என்ன கொடுமை தெரியுமா? பள்ளியில மையத்தை வச்சுக்கொண்டு வெஸ்டுக்கு வந்ததோட முஅத்தின் சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நீண்ட நேரம் ஒரு உரை இருப்பதினால் நின்று கொண்டிருப்பது உங்கள் கால்களுக்கு வருத்தமாக இருக்கும், எனவே தயவு செஞ்சு எல்லோரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். எங்கப்பா நடந்தது? எங்க நடந்தது? ரசூலுல்லாஹ் எங்க பயான் பண்ணின மையத்தை வச்சுக்கொண்டு? வீட்டுல திக்ர் செஞ்சா
அங்க அங்க குறை விக்ரு செய்யறதுக்கு என்ன ஆதாரம்? வீட்டுல பயான் பண்ண என்ன ஆதாரம்? பள்ளியில மையத்தை வச்சு கொண்டு பயான் பண்ண என்ன? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. சுபஹானல்லாஹ். நீங்க நம்பினா நம்புங்க, ஒரு ஆலிமுடைய ஜனாசா, ஒரு ஆலிமுடைய ஜனாசா, ஒரு ஆலிம்ட ஜனாசா, ஆலிம்கள் நிறைஞ்சாங்க. தல்கீன் வானம் தல்கீன் எல்லாம் ஓத தேவையில்லைன்ட்டாங்க. அன்றைக்கு நீங்க நம்பினா நம்புங்க, எனக்கு பார்த்துட்டு ஒரு பக்கம் சரியான சிரிப்பு. அந்த கபரடியில மட்டும் 3 பயான். எனக்கு பயமா இருக்குது என்ன தெரியுமா? அடுத்து மையத்து மௌத்தா போனா கபருக்கு பக்கத்துல மேடை கட்டுவாங்களோ தெரியாது. எது இந்த மையத்தை அடக்கினதன் பின்னால் இங்கே ஒரு மாநாடு நடைபெறும், தவறாது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் என்று. அதுக்கெல்லாம் ஆதாரம் ஒத்தரும் கேட்க மாட்டாங்க. இங்க உட்கார்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஹதராவை செஞ்சா திக்ர செஞ்சாதான் ஆதாரம் எங்க? ஆதாரம் எங்க? அப்ப நல்லா சிம்பிளா லேசா விளங்கிக்கோங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஹதராவை திக்ர எங்கும் செய்யலாம். சதகாவை எப்படியும் கொடுக்கலாம், எங்கும் கொடுக்கலாம். திக்ர எங்கும் கொடுக்கலாம், எந்த நேரத்திலும் கொடுக்கலாம், எப்படியும் செய்யலாம் திக்ர. அதனால சிம்பிளா விளங்கிக்கோ. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், அதோட முடிச்சுடுற. இந்த வலிஃபாயா கூத்தியாண்டா நல்ல விஷயம் தான், அதுவும் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி பேசுறது தானே. வலிஃபாயா கூத்தியாண்டா நல்ல விஷயம் தான். அதுல சப்பிஹிஸ்ம வருது, குல் ஹுவல்லாஹு வருது, குல் அஊது பிரப்பில் ஃபலக் வருது, நாஸ் வருது, லகத் ஜாகுமா அதா இதா எல்லாம் வருதுதான். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி வருது, பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மா. இடையில அதோட விட்டா பரவாயில்ல, இன்னும் எத்தனையோ எழுதி வச்சிக்கிறான். இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலே இல்லையே. அல்லாஹு அக்பர். அதுக்குதான் சொன்னது, எங்க முன்னால இந்த வலீஃபாவை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இந்த சீனங்கோட்டையில் அதிகமாக சொல்லப்பட்ட அவைகள் அனைத்தும் என்ன தெரியுமா இதேவிகளே? அவைகள் அனைத்தும் ஸலவாத்து அப்பா. வலீஃபா யாகூத்தியாவுல ஆரம்பிச்சு வரக்கூடிய அனைத்துமே அதிகமானது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பல விதத்திலும் வர்ணிச்சு ஸலவாத்து தான் வருது அப்பா, வேறொன்றும் இல்ல. ஓதுறவர்கள் ஓதுங்க, தொடர்ந்து ஓதுங்க. ஓதாதவர்கள் விருப்பம் இல்லை என்று வேண்டால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பிழை இருக்கிறது என்று ஒதுங்க வராதீர்கள். அது உங்கள் அறிவின் ஏற்பட்ட பிழை அது. எனவே அன்பார்ந்த இஹ்வான்களே, சகோதரர்களே, நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது சூஃபிசம் என்பது. சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லித் தந்த தீன், அந்த தீனுடைய 3 அர்கான்களும் எங்களிடத்தில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அந்த வழி அடைஞ்சிருக்கிறோம். ஈமான், இஸ்லாம், தஸவ்வுஃப் 3ஐயும் அடைஞ்சிருக்கிறோம். அதுல ஒரு தரீக் ஷாதுலியா என்ற தரீக்கா. நேற்று சும்மா இதுகளை பத்தி கொஞ்சம் கூடுதலாக தேடிக்கொண்டு வரும்போது ஒரு அரபி, அவர் நான் நினைக்கிறேன் சிரியான்னு நினைக்கிறேன், ஒரு வாலிபர், அவர் ஒரு வீடியோ ஒன்று பேசி போட்டிருக்கிறார். அதுல அவர் பேசுறாரு சிரியா, ஒரு வாலிபர். அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? ஷாதுலியா மன்ஹுவ அபுல் ஹசன் அலி அஷாதுலி. இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி என்றால் யார்? அவரே அதுக்கு ரிப்ளை பண்றார் என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆலிம், அவர் ஒரு சூஃபி, அவர் ஒரு அஹ்லுல் பைத் என்று சொல்லிட்டு யாரும் செய்ய முடியாத சாதனையை அவர் செய்திருக்கிறார். அவர் மொரோக்கோவில இருந்தாலும் மிஸ்ரில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் உலகமெல்லாம் மட்டில் அடங்காத, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு வாலிபர், ஸ்ரீலங்காவும் அல்ல இந்தியாவும் அல்ல, அவர் மட்டில் அடங்காத முடியாத அளவுக்கு உலகத்தில் இந்த தரீக்கத்தை பரப்பி வைத்திருக்கிறார். இது ஹக்கான வழி என்று ஒரு வாலிபர், தொப்பியும் போட்டில, நம்ம ஆட்களுக்கு தொப்பி போடாட்டி ஐயோ இவரை பேச்ச கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் தொப்பி போடனா, மிஸ்ருகள்ல பெரும்பாலும் தொப்பியை போட மாட்டாங்க, கோட்டை போடுவாங்க, அது வளமையில இருக்கும். அவர் சொல்றாரு இந்த தரீக்கத்தை உலகமெல்லாம் பரப்பி இருக்கிறார். சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு சுன்னி, அவர் ஒரு சூஃபி, ஒரு பெரும் மகானவர் என்று ஒரு வாலிபர் பேசுகிறார். அதனால அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, நாம் அடைந்த தரீக்கை பாதுகாப்போம். இதுல யாராவது பிழையான தவறாக இருந்தா, தவறாக நடந்தா, அது அந்த மனிதனுடைய தவறே தவிர தரீக்குடைய தவறல்ல, தரீக்காவுடைய தவறல்ல. இது எந்த தரீக்கத்திலையும் தான் அது அவருடைய பிழையே தவிர தரீக்கத்துடைய பிழை அல்ல. எனவே நாம் அடைந்த இந்த தரீக்கை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற ஈமானில், அகீதாவில் நின்று கொண்டு, ஷாஃபி மதுஹப் என்ற ஃபிக்ஹில் நின்று கொண்டு, நாம் ஷாதுலி என்ற இந்த தரீக்கில் நாமும் வளர்ந்து நம்முடைய பிள்ளைகளையும் வளர வைப்போம். யா வலி சலாம் அலைக்கும், யா அலி சலாம் அலைக்கும், ஷாதுலி சலாம் அலைக்கும், மௌலானா சலாம் அலைக்கும்.
அதுல ஒரு துவா ஒன்று வருது, வஜ்மஅன் ஷம்லி பிஷைஹி, யா அல்லாஹ் என் பரம்பரையை என் ஷேக் அபுல் ஹசன் ஷாதுலி இமாமுடன் சேர்த்து வைப்பாயா. என் பரம்பரை உற்றாதையா அல்லாஹ், என் பரம்பரை நீ உற்றாது, என் புள்ளைய வழிகட்டு உற்றாதையா அல்லாஹ், என் புள்ளைய கெட்ட வழிக்கு போக உற்றாதையா அல்லாஹ், என் பரம்பரையே என் ஷேக் அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்த்து வை என்று துஆ கேட்டிருக்கிறாங்க. அந்த துஆவுக்கு தான் நீங்க மனாக்கிபில் ஓதுறீங்க. எனவே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட புனிதமான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக சாலிஹீன்களாக எங்களை வாழ வைப்பாயா, நல்ல வழியில் வாழ வைப்பாயாக, நல்லவர்களுடன் வாழ வைப்பாயா, நல்ல முஅமீன்களாக வாழ வைப்பாயா. ரஹ்மானே, இந்த மனாகிப் வைபத்தில் இன்றைய நாளில் யாரெல்லாம் விருந்துபசாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுப்பாயா. ஆமீன் சொல்லக்கூடிய மக்களுக்கும் கொடுத்தருள்வாயா. நேற்றைய நாள், அதே போல நாளைய நாள், தமாமுடைய நாள், வந்த மனிதர்களை பசியாத்தக்கூடிய அந்த கொடையாளிகளுக்கு நாளை மறுமை நாள்ல நீ அவங்கள பசியில போற்றாதையா அல்லாஹ். ஹவுலுல் கௌசருடைய தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயா. இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயா. எங்கள் பரம்பரைகள் நின்று இதை சிறந்த முறையில் நடத்தும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு